குரு ஜென்மத்துக்கு வரார், உச்சம் பெறுகிறார். புதிய வாழ்க்கை, புதிய பயணம் ஆரம்பிக்க போறீங்க. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சொல்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க. வருமானம் கூடும், கடன் தீரும். இது வரைக்கும் ரெக்கக்னேஷனே இல்லாம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. 10 மணி நேரம், 12 மணி நேரம், 14 மணி நேரம்னு உழைச்சிங்க. அதற்கான ரெவார்டு வந்து சேரும். என் அன்பு ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். பராபவ தமிழ் வருட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது மொத்த தமிழ் வருடம் 60ன்னு உங்களுக்கு தெரியும். அதில் 40வது வருடமாக இது வர்றது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ஆண்டு உங்களுக்கு ராஜாவாக வருவது குரு வரார், மந்திரியாக வருவது செவ்வாய் வருகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெறப் போகிறார். 18 வருடங்களுக்கு ஒரு முறை கடகத்துக்கு வரக்கூடிய கேது குருவோடு போய் சேர்கிறார். குருவுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வ பலம் அதிகம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 2026 கடகராசிக்காரர்களுக்கு தமிழ் வருட பிறப்பு பலன்கள், பராபவ வருடம் எப்படி இருக்கும்? முதல்ல உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சது. குரு ஜென்மத்துக்கு வரார், உச்சம் பெறுகிறார். புதிய வாழ்க்கை, புதிய பயணம் ஆரம்பிக்க போறீங்க. ரொம்ப நாளாக கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க. நீங்கள் இப்போ கூட நான் சொல்கிறேனே ஒழிய தலையே ஆட்டுங்க. சரிங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் நடந்தால் இப்போ யார் வேணாம் என்ன போகிறா? நான் ஒத்துக்க மாட்டேன் சார், நான் சொல்ல போகிறீங்க. நல்ல விஷயங்கள் சொல்லும்போது எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு முதல்ல வருமானம் கூடும், கடன் தீரும். இது வரைக்கும் ரெக்கக்னேஷனே இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. 10 மணி நேரம், 12 மணி நேரம், 14 மணி நேரம்னு உழைச்சிங்க. அதற்கான ரெவார்டு வந்து சேரும். நீங்களாக தான் எதிர்பார்க்குறீங்க. பணம் கூட எனக்கு தேவையில்லை சார். ரெக்கக்னேஷன். யாரையோ வெளிநாட்டுக்கு அனுப்புகிறான், என்ன அனுப்ப மாட்டான், கேட்டால் தரமாட்டேங்கிறான். இப்போ கிடைக்கும். இன்னும் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி உங்களை எதிர்ப்பு தெரிவித்தவங்க அத்தனை பேரும் இடமாறுதல் அவனுக்கு வந்துடும். ஏன்னா குரு இருக்கார்ல. நிறைய பேர் இதை வேறு மாதிரி சொல்லுவாங்க. குரு ஜென்மத்தில் இருக்கார், ஜென்மராமர் வனத்திலே அப்படின்னு ஒரே பாயிண்ட்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. குரு ஜென்மத்தில் இருந்தாலும் அவனது பார்வை 5, 7, 9க்கு போகிறார். அப்போ உங்களுக்கு தொழிலையும் சரி, ஏதாவது ஒரு வியாபாரம் செய்கிறீங்க, கூட இந்த பொருள் தரேன்னு சொல்கிறாங்க சார், அதை வச்சு வியாபாரம் செய்யிட்டா கான்டாக்ட்ஸ் நிறைய கிடைக்கும். சார் எனக்கு பாம்பே போயிருந்தேன், அங்கே ஒருத்தர் என்னை கேட்டார், சார் எனக்கு சப்ளை பண்ணுங்கள் சார், நான் உங்களுக்கு சில இதெல்லாம் சப்ளை பண்ணுறேன், உங்கள்கிட்ட இருக்கிறத எனக்கு கொடுங்க, எங்ககிட்ட இருக்கிறத உங்கள்கிட்ட கொடுங்க. திருமண வாழ்க்கை, திருமணம், கெட்டி மேளம், குழந்தை பாக்கியம், இப்படி சுப பலனாக சொல்லிகிட்டே போகலாம். படிக்கிற குழந்தைங்களுக்கு மெமரி பவர் கூடும். இது வரைக்கும் 100 மார்க் எழுதுனேன் சார், 80 தான் போட்டான் அப்படின்னா இப்போ உங்களுக்கு 100க்கு 100 மார்க் எடுப்பீங்க. மெமரி கூடும். அதே நேரத்தில் சளி சேராமல் பார்த்து 7.5 வருஷம் எவ்வளோ அனுபவம் தெரியும்ல உங்களுக்கு. அஷ்டம சனியில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. இனிமேல் யாராவது அடுத்தவனுக்கு உதவுவீங்களா? வாகனங்கள் மாற்றணுன்னா மாற்றுங்க. ஏன்னா புதிய கடன் இதெல்லாம் வாங்குறீங்க இல்லையா? கோல்டு வாங்குறீங்க. இப்போ கோல்டு 1 சவரம் என்ன விலை? ஒரு 5 சவரம் வாங்கினீங்கன்னா 5 லட்சம் முடிஞ்சு போச்சு. அப்போது கடன் கண்டிப்பாக வரும். தயவு செஞ்சு கடகராசிக்காரர்கள் எனக்கு நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அகலக்கால் வைக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி என் கடனை வாங்கி கோல்டு வாங்குகிறேன், சில்வர் வாங்குகிறேன்னு பண்ணாதீங்க. கோல்டு அண்ட் சில்வர் வந்து 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு அப் அண்ட் டவுனாக தான் இருக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வேண்டாம். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப நிதானமாக முடிவு எடுக்கணும். ₹1 கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வந்துடுங்க. இதே நேரத்தில் இரவு பயணத்தில் மிக கவனமாக இருங்க. ஒரு முறை திங்களூர் அப்படிங்கிற கோவிலுக்கோ, ஆலங்குடி அப்படிங்கிற ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலுக்கோ போயிட்டு வாங்க. இந்த 2 கோயிலுக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம் இதையெல்லாம் வரும். எல்லாத்தை விட ஆரோக்கியம் தீரும்.
குடும்பத்தில் குழந்தைங்களோட சேர்ந்து சாப்பிட்ற பாக்கியம் கிட்டும். ஒவ்வொரு வருஷமும் குரு வந்து ஒரு வீட்டில் மாறுவார், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த வருஷம் 3 வீட்டுக்கு மாறப்போகிறார். தொடக்கத்தில் மிதுனத்தில் இருக்கிற குரு 1/6/2026 கடகத்துக்கு வரார். அதற்கு பிறகு அவர் சிம்மத்துக்கு போகிறார். மறுபடியும் வக்கரமாகி கடகத்துக்கு வரப்போகிறார். இந்த காலகட்டங்களில் தான் சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு. அதே நேரத்தில் சனி செவ்வாயோட 3 கிரகங்கள் கூட இருக்குது. தனுசில், மகரத்தில், கும்பத்தில், மீனத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் சஞ்சரிக்கிறாங்க. சமசப்தம பார்வையாக சனி செவ்வாய் பார்க்கும்போது போரினால், நீரினால், இயற்கை அழிவுகளால், அதே மாதிரி போரினால் ஏற்பட்ட யுத்த களத்தில் கெமிக்கல்ஸ், இந்த பாம்லாம் போட்டாங்க இல்லையா, அதனுடைய தாக்கத்தினால ஸ்கின் ப்ராப்ளம், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி இல்லாமல் போகிறது. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் வந்து தங்கம் வெள்ளியினுடைய ஏற்றமான 2 பக்கத்துலேயும் உங்களுக்கு இருக்கும். ஒரு சில நாடுகள், ஒரு சில ஊரில் வந்து தங்கத்தை வந்து விற்றுருவாங்க. வாங்கினவங்க எல்லாம் இப்போ கொடுக்க போகிறாங்க. ஏன்னா அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஸ்டாண்டர்ட் பண்ணுறதுக்காக வாங்கி விற்கிறாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தங்கத்தினுடைய விலை இறங்கும். அதே நேரத்தில் அதை இன்னொரு நாடு வாங்கும்போது மீண்டும் ஏறும். ஆக ஏற்ற இறக்கம் இருக்கும். ஷேர் மார்க்கெட் ரொம்ப கவனமாக இருக்கணும். தயவுசெய்து ஷேர் மார்க்கெட்டை வந்து மெயின் ஃபுட்டாக வச்சுக்காதீங்க, சைட் டிஷ்ஷாக வச்சுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு தமிழ் வருடம் பிறக்கிறதுங்கிறதுனால முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குரு தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போங்க. சிவபெருமானை வழிபடுங்க. எல்லாத்தோட இரவு பயணத்தை தவிர்த்துடுங்க. பெண்களுக்கு, ஆண்களுக்கு உத்தியோகத்திலையும், வருமானத்திலையும், திருமண பாக்கியத்திலையும், குழந்தை பாக்கியத்திலையும் எல்லோருக்குமே நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு உங்களை எல்லாம் வாழ்த்து, இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக வர வேண்டும் என்று வாழ்த்தி, இப்போ 12 ராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது இப்போ நம்ம சொன்னது வந்து பொது பலன், ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. சார் எப்படி சார் இருக்கும்? ஆனால் உங்கள் ஜாதகத்தை உங்கள் ஜோதிடர்கிட்ட கொடுத்து அதனுடைய மகாதிசை இப்போ உங்களுக்கு என்ன நடக்குது, இந்த ஆண்டு ராஜா யார், நமக்கு உச்சமா நீச்சமா, பகை பெற்ற காலமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, யாரால் லாபம் யாரால் நஷ்டம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும். அதற்கு தகுந்த மாதிரி தான தர்மங்கள் பண்ணணும். இப்படி செஞ்சால் அற்புத பலன் கிடைக்கும். மொத்தத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. ஆகவே கவலைப்படாதீங்க, இறைவன் இருக்கிறான், அனைவருக்கும் சுகத்தை தருவான், சுபத்தை தருவான்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. பராபவ வருஷம் தமிழ் வருடம் எல்லோருக்கும் எல்லா விதமான சுகத்தையும் தரணும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சர்வே ஜனா சுகினோ பவந்து.